ராமேஸ்வரம் அப்படின்னு இவங்க டார்கெட் பண்ணதே வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணி தான் இவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது புரியுது. காரணம், ஆட்சிக்கு வந்தபோது கொரோனாக்கான மருந்தை வந்து நாங்களே நேரடியாக கொள்முதல் செய்வோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரில. ஏதோ புளியம்பட்டிக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிற போக்கில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் ராமேஸ்வரத்துக்கான ஏர்போர்ட்டை பற்றி அப்படின்றது முதற்கட்ட பார்வையாக பார்க்குறோம். திமுகவை கேள்வி கேட்பதற்கு வசதியாக இந்த பட்ஜெட்டில் அவங்களே ஒரு லூப் பண்ணிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். எல்லாரையும் பிடிஎம்னு சொல்லிச்சு திமுக. இன்னைக்கு திமுகவையே பாஜகவோட பிடிஎம் அப்படின்ட்டு நம்ம விஜய் அண்ணா போட்டு அடித்து நொறுக்கிட்டாரு. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்ஜெட்டில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து வெளியிடப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கிறது. பட் இந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் பேசும்போதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிறமொழி கலப்பு இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். பட்ஜெட் அப்படின்னு சொல்லணுமா, நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லணுமா? ஏன்னா நிதிநிலை அறிக்கைன்னு நம்ம வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சாமானிய மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்கிறோம், முதலமைச்சருடைய பேர். ஸோ அதில் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அது வந்து வடமொழி சொல்லாக இருக்கிறது. ஸோ இந்த தேவநாகரி வார்த்தைகள், வடமொழி வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் பேச வேண்டுமா, இல்லை பியூர் தமிழ்லேயே நம்ம பேசணுமா, தூய தமிழ்லேயே நம்ம பேசணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. நம்ம பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் அவர்கள் கூறியது போல அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனாக நம்ம போகாம நம்மளுடைய காமன் மேன் பாஷை, அதாவது சராசரி மனிதன், சாமானிய மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஷையிலே நம்ம பேசிடலாம். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரத்தில் ஒரு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராமேஸ்வரத்துக்கோட பேர் ஏதாவது மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல, அதுலேயும் இஷ்யூ வருது. சரி, அதை விட்டுருவோம். ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக பட்ஜெட்டில் சொன்னது பயங்கரமான சிக்ஸர், உலக வரலாற்றில் காண முடியாத சிக்ஸர் அப்படின்னு தான் பார்க்குறேன். காரணம், ராமேஸ்வரம் அப்படின்னு இவங்க டார்கெட் பண்ணதே வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணி தான் இவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது புரியுது. காரணம், தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் மிக சிறந்த ஒரு இடமாக இருக்கிறது. சுற்றுலா அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் ஏரிகளையும் வந்து பார்க்குறதுக்குங்களா, அதெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி, மலைகளெல்லாம் க்ரஷ் பண்ணிட்டாங்க, ஏரிகளெல்லாம் வந்து இப்போ காஞ்சி போயிருக்குது, ஃப்ளாட் போட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கும் கோயில்கள். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக முஸ்லீம் ரூலர்ஸோட படையெடுப்புகளால் கோவில்கள் சிதைக்கப்பட்டு விட்டன. இந்த சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஸோ அதனால் இங்கே கோவில்கள் சிதையாமல் இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஜோதிர்லிங்க தலமாக ராமேஸ்வரம் இருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து பெரும்பாலானோர் வந்து மதுரை, ராமேஸ்வரம் தான் மெயினாக வர்றது. கூட அப்படியே மதுரை, காஞ்சிபுரம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ வட இந்திய மக்களை டைரெக்டாக அது ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரத்தில் ஒரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்றதையும் இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இது ஏதோ தமிழக அரசே நிதியை போட்டு நாங்களே ஏர்போர்ட் விட்றோம் பாடுறா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த அறிவிப்பு வந்து உடன்பிறப்புகள் பயங்கரமாக சிலாகிச்சு கொண்டாடிருக்காங்க. 2 விஷயம் பேசணும். ஒன்று, ஆட்சிக்கு வந்தபோது கொரோனாக்கான மருந்தை வந்து நாங்களே நேரடியாக கொள்முதல் செய்வோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. இது இவங்களே சயின்டிஸ்டெல்லாம் வச்சு மருந்து கண்டுபிடிச்சி, இல்லைனா இவங்களே ஃபாரின்கெல்லாம் போயிட்டு கொள்முதல் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பில்டப் விட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரில. நெக்ஸ்ட், இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்தபோது நாங்களே பஸ்ஸு, நாங்களே ராக்கெட்டு, நாங்களே ஃப்ளைட்டெலாம் அனுப்புவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் விட்டாங்க. எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு. அது எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றது எல்லாம் தெரியும். இப்போ இவங்க வந்து நாங்களே ஃப்ளைட்டும் விடுறோம், நாங்களே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நம்மளே ஏர்போர்ட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். இல்லைனா நாளை பின்ன இது ஸ்டாலின் கட்டின ஏர்போர்ட்டு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்ருவாங்கல்ல. யார் இதுக்கான அத்தாரிட்டி, இதோட நடைமுறை என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ஸ்டாலின் தான் கட்டிட்டு போனார் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பெரியார் பேர்லையும் கலைஞர் பேர்லையும் ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டின்னு இருக்காங்க. மத்திய அரசு திட்டத்துக்கு மேலே டைரெக்டாக ஸ்டாலினோட ஃபோட்டோவே ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல இந்த இடத்துல ஏர்போர்ட் வைக்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கொள்கை ரீதியாக மத்திய அரசு வந்து ஏற்றுக்கணும். இந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கான ஃபீசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா அது கஷ்டம். உதாரணத்துக்கு இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 150 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயுமே ஏர்போர்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த ஏர்போர்ட் கட்டப்படும் போதே ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த கொள்கை ரீதியாக இந்த இடத்துல அமையறதுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையா அப்படின்றத மத்திய அரசு வந்து ஏற்றுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு டிபிஆர் சர்வே நடத்தும். எந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா, ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கலாம், எந்த இடத்துல நிலம் கையகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த இடத்துல வச்சா மினிமம் பாதிப்பு இருக்கும், சில நிலங்களை கையகப்படுத்த வேண்டியிருக்கும், விவசாய நிலமாக இருக்கலாம், தரிசு நிலமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்,
எத்தனை மக்கள் அந்த இடத்துக்கு வர முடியும், சுத்துப்பட்டியில் இருக்கிற எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அக்சசிபிளுக்கு கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோடனே மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்போம். ஓகேப்பா, இந்த இடத்துலலாம் லேண்ட் இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று, இந்த 4 இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்த நீ சூஸ் பண்ணு, இல்லையா நீ புது இடம் அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடு. அந்த இடத்துல வச்சா அது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கோ லாபமாக இருக்குமா, அங்கே வச்சா கரெக்டாக இருக்குமான்றதையும் நாங்கள் அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 இடத்த பார்த்துட்டு ஒரு இடத்த அக்சஸ் பண்ணி கொடுக்கறது தான் அந்த இடத்துக்கான லேண்ட் அக்விசிஷன், நிலம் கையகப்படுத்தல் மட்டும்தான் மாநில அரசின் பங்காக இருக்கும். மற்றபடி ஏர்போர்ட் கட்டுறது வேணாம் அப்படின்றத மத்திய அரசு பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கும். உதாரணத்துக்கு தமிழக அரசோட சாதனை அப்படின்னு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மத்திய அரசு பட்ஜெட்டில் வந்து இந்தியா முழுக்க ஒரு 30 ஏர்போர்ட் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு கூறும் பட்சத்தில் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய 40 சிங்கங்கள், 40 பாராளுமன்ற சிங்கங்கள் ப்ளஸ் தமிழக அரசு எல்லாரும் போயிட்டு இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 30 ஏர்போர்ட் கட்டலான்னு இருக்கிறீங்க, எங்கள் ஊரில் இந்த ஒரு 5 இடத்துக்கு இல்லை ஒரு இடத்துக்கு இல்லை 10 இடத்துக்கு எனக்கு ஏர்போர்ட் வைக்கிறதுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது, இதுக்கு நாங்களும் உதவி பண்ணுறோம், அந்த 30 ஏர்போர்ட்டில் 5 ஏர்போர்ட்டோ 10 ஏர்போர்ட்டோ ஒரே ஒரு ஏர்போர்ட்டோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது மாநில அரசோட பங்களிப்பு இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பெருவாரியான பணி அப்படின்றது வந்து இது மத்திய அரசு பணியாக தான் இருக்கிறது. இது அப்பட்டமாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளும் விஷயமாக தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதோ புளியம்பட்டிக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிற போக்கில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் ராமேஸ்வரத்துக்கான ஏர்போர்ட்டை பற்றி அப்படின்றது முதற்கட்ட பார்வையாக பார்க்குறோம். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா வர வர விஜய் அவர்களுடைய அறிக்கை அப்படின்றது பெருசாக போயிட்டு இருக்குது. இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு ஒரு 5 பக்க அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ரசிகர்களே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, தலைவர் பேராகிராஃபாக எழுதுறாரு, அவ்வளோ பெரிய சிஏஏ மேட்ருக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லைனில் முடித்தார், அரை பக்கத்துலேயே முடிச்சிட்டாரு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் பெரும்பாலும் ஸ்கூல் பசங்க தானே, ஸோ இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் பேஜ்லேயே எழுதி முடிக்கலான்னு பார்த்தாரு. பட் நிறைய டிமாண்ட் பண்ணுறதால என்னன்னு தெரியல, டீலிமிட்டேஷனுக்கு ஒரு 5 பக்கம் ப்ளஸ் இந்த ஒரு பட்ஜெட்டை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் எழுதியிருக்கிறாரு. அதில் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத விட திமுகவை கேள்வி கேட்பதற்கு வசதியாக இந்த பட்ஜெட்டில் அவங்களே ஒரு லூப் ஹோல் வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். பரந்தூர் விமான நிலையத்துக்கான பணிகள் விரைவாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் அது ஒரு பிரைம் இஷ்யூவாகவே எடுக்கிறது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. பரந்தூருக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அவர் நிற்கல, பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ண விஜய் அவர்கள் இந்த இடத்தில் விவசாய மக்களுக்கு ஆபத்து இல்லாதவாறு சுமூகமாக அந்த பணிகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு வாக்கு கொடுத்துருக்கு. பட் அதை பற்றி தெல்ல தெளிவாக எதையும் குறிப்பிடாமல் விரைந்து முடிக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க. அமித்ஷா அவர்களாகட்டும், மோடி அவர்களாகட்டும், மத்திய அரசாகட்டும் இந்த டீலிமிட்டேஷனால் எந்த விதமான பாதிப்பு இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கூட தான் செய்யுமே தவிர குறையறதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்ம ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விளக்குங்க, அதிகமாக சொல்லுங்கன்னாங்க. இவங்க என்னன்னா, பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராதுன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு பணிகள் விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே விளக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அந்த விளக்கம் தேவைப்படக்கூடிய சப்ஜெக்டில் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சீக்கிரம் முடியணும்னு சொல்கிறாங்க. இதைத்தான் மத்திய அரசின் பி டீமாக, மத்திய அரசின் பாஜகவுடைய பி டீமாக திமுக செயல்படுகிறது. திமுகவுடைய ஓனரே பாஜக தான் அப்படின்னு தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்ல மாதிரி தான் எல்லாரையும் பி டீம்னு சொல்லிருந்துச்சு திமுக. இன்னைக்கு திமுகவையே பாஜகவோட பி டீம் அப்படின்ட்டு நம்ம விஜய் அண்ணா போட்டு அடித்து நொறுக்கிட்டாரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீண்டும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அரசே கொஞ்சம் ஒத்துக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் கொடுக்குறாங்கன்ட்டு பள்ளி மாணவர்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது தரவரிசையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை நாங்கள் முன்னேற்றோம் அப்படின்னு சொன்னதால ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்டிருக்காரு. எப்போவுமே திமுகவினர் வந்து கொஞ்சம் விஷயத்த ரைமிங்காக பேசி கிளாப்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி சாலை வசதி கவனிக்காமல் சோலை வசதி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அன்புச்சோலை அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலை சோலை அப்படின்ற ஒரு ரைமிங்லையும் விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா, மத்திய பட்ஜெட்டில் வந்தபோது ஒவ்வொரு ஊர் பேரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்து பேரையும் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி திமுக வந்து கேலி கிண்டல் பண்ணியிருந்தாங்க.
நம்மளை அந்த மாதிரி கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இடம்பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெனக்கிட்டு இந்த பட்ஜெட்டை பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய குறிப்பிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் இதில் இருக்கிறதா? குறிப்பாக வாக்குறுதிகள் பற்றி பெருவாரியாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றதான் குறையாக இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவடைந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.